விஷயத்துக்கு நேரா வரேன். இன்னைக்கு மீட்டிங்க்கு எதுக்காக அர்ஜென்ட்டா கூப்பிட்டேன்னா, தன்சி யாதவ் மேல இருந்த நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. STF தான்சுவை பிடிச்சிடுவாங்க. அதனால நான் இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். மாதவ், சொல்லுங்க தலைவா. இண்டோர் கூட சேர்த்து நீ போபாலோடைய வேலையும் பார்த்துக்க. ஆல்வியா தலைவரே, என்னையும் நீங்க நம்பினதுக்கு. உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அமல்தீன், சொல்லுங்க பாஸ். பேக். ஓகே பாஸ். தலைவா, எக்ஸாம் மாஃபியா டைட்ல இருந்து இந்த தின்ன பதித்தை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நல்லாயிரு மாதவ். அல்லையா தலைவரே. சார், மற்றதை நீங்க பாத்துக்குங்க. அவங்க துள்ளல அடக்கப்பாரு. நீ ஒரு வேலை பண்ண, அங்க போயிடுறா. உட்காரு. சாரி தலைவர, நேற்று MLA மீட்டிங் இருந்தது. அதுல நம்ம சார்பா 5 MLAக்கள் அந்த மீட்டிங்க்கு வரல. எனக்கு தெரிஞ்ச அந்த 5 பேரும் எதிர்கட்சியில சேர்றாங்களா? எதிர்கட்சி என்ன சொல்றாங்கன்னா, நம்ம மரியாதைக்குரிய முதலமைச்சர் நண்பகத்தன்மை இழந்துட்டாரா, அதனால அவர் சட்டசபையில மறுபடியும் நண்பகத்தன்மையை நிரூபிச்சு காட்டணும்னு. நாம எப்படியாவது அந்த 5 MLAக்களையும் கண்டுபிடிச்சு அவங்களை எல்லாரையும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சே ஆகணும். மாதவ் தலைவா, அந்த 5 மந்திரிகளோட பொறுப்பை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இங்க பாரு, இந்த அரசாங்கம் கவுந்திடக்கூடாது. இப்ப இருக்கிற ஆளுங்கட்சியோட நமக்கு இருக்கிற நல்ல உறவால நம்மோட வேலை ரொம்ப சுலபமா முடிஞ்சிடும். அப்புறம் புதிய ஆட்சி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாமே மாறி போயிடும். யாருக்கு தெரியும், புது அரசாங்கம் நமக்கு எவ்வளவு ஃபேவர் பண்ணுமோ. ஹோம் மினிஸ்ட்ரி CID ரிப்போர்ட்ல இருந்து மோஸ்க் கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அந்த 5 மினிஸ்டர்ஸ் எதிர்கட்சி பிரகாஷ் சோமானி கிட்ட பாதுகாப்பா விட்டுருக்காங்களா? பிரகாஷ் சோமானி கிட்ட நான் இதை எதிர்பார்க்கல. பையனோட மரணத்தை அப்படியே பொலிட்டிக்கல் லாபத்துக்காக பயன்படுத்திக்கிறான். அப்புறம் ஜங்கல் சார், STF அப்டேட் என்ன ராகுல் சோமானி கேஸ்ல? தலைவரே, இந்த STFோட மொத்த சந்தேகமும் தாசு மேலதான் இருக்கு. என்னால முடிஞ்ச அளவுக்கு தாசுக்கு எதிரான ஆதாரங்களை மொத்தமா அழிச்சிட்டேன். கண்ணா, உன்னோட முயற்சிகளால தான் உன்னை இன்னைக்கு இந்த மீட்டிங்க்கு உன்னை கூப்பிட்டுருக்கோம். இன்னிலிருந்து நீயும் மாதவும் ஒன்னா வேலை செய்யணும். நல்லது. அப்புறம் தலைவரே, இந்த STF எப்ப வேணாலும் தனுசுவை பிடிச்சிடலாம். அப்பதான் அனுராதா ஸ்ரீவாஸ்தா இருக்காளே, அவ சரியான கேதி பொம்பல. 100% வளர்ச்சிருவா இந்த மதல் பக்கத்து. அனுராதாவுக்கு முன்ன நீதான் தாச அழிக்கணும் மாதவ். செஞ்சில்லா தலைவரே. அவன் இதுக்கு மேல உயிரோட இருக்கக்கூடாது. அந்த பென் டிரைவ் அதுவும் மாதவ் தான் கண்டுபிடிக்கணும். STF கிட்ட சிக்கிறதுக்கு முன்னாடி. அல்லையா தலைவரே. தலைவா, எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க. நீயும் ஷர்மாவும் உங்க ஆக்டிவிட்டிஸ சுத்தமா நிறுத்தி வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். சரி தலைவா. சொல்லுங்க தலைவரே. அம்பு எப்ப வேணாலும் பாயும், ஆனா வில்லு நம்ம கையில இருக்கணும். எக்ஸாம்ல நல்லா எழுத வேண்டியதானே? மார்க் மட்டும் குறையல, எல்லா டெஸ்ட்லயும் ஃபெயில் ஆயிட்டேன். வித்து, இன்னும் 1.5-2 வருஷம் தானே சயின்ஸ் படிக்கணும். அப்பா தான் சொல்லிட்டாரு யூனிவர்சிட்டியில ஆர்ட்ஸ் எடுத்துக்கோன்னு. அதெல்லாம் சும்மா அவர் எனக்காக சொல்றாரு. என்ன டாக்டர் ஆக்கர் தான் ஒரு ஃபுல் பிளான். அந்த பிளான்ல என்ன தப்பு? டாக்டர் ஆறது எல்லாருக்கும் கிடைக்காதுடா, பெரிய லக்கு. எல்லா அப்பா அம்மாக்கும் ஆசை தானே அவங்க பசங்க பெரிய ஆள் ஆகணும்னு.
டாக்டர் ஆனாதான் பெரிய ஆள் ஆக முடியுமா என்ன? என்கிட்ட பேசிட்டு இருக்காதடா, உங்க அப்பா கிட்ட போய் பேசிக்கோ. உன்கிட்ட எல்லாம் என்னால பேசிட்டு இருக்க முடியாது. என்னாலயும் உங்களுக்கு பேசி புரிய வைக்க முடியல. ஹே பிட்டு, டேய் பாத்து பாத்து எல்லாம் பொறுமையா போங்க. எங்க இருக்க? வரேன். இவங்க மேல ஒரு கண்ணு இருக்கட்டும், சரியா? தள்ளு. இவன் ஒருத்தன். உண்ட மகன் போன் எடுக்க மாட்டேங்கிறான். தன்சு யாதவ், உன் டைம் முடிய போதுடா. ரொம்ப தூரம் போகணும், கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கங்க. இங்கதான் வாங்க. ஹலோ. உங்க பையனுக்கு சொல்லி புரிய வைங்க. என்னாச்சு? இன்னைக்கு ரொம்ப ஓவரா போயிட்டான். காலையில போனவன் இன்னும் ரூம்ல இருந்து வெளில வரல. தட்டினாலும் திறக்க மாட்டேங்கிறான், கூப்பிட்டாலும் பதில் சொல்ல மாட்டான். ஸ்வெட்டர் வேணும்னு சொன்னா, அதான் பண்ணிட்டு இருக்கேன். டார்லிங், உன்னை நல்லா புரிஞ்சுக்க. இப்ப அவன் பெரியவனாயிட்டான், அப்பாவை தான் பிடிக்கும். இப்ப நான் கூப்பிட்டா கதவை திறப்பான் பார், இல்லைன்னா என் பேரை மாத்திக்க. ஆஹா, இந்த பேரே ரொம்ப கேவலமா தான் இருக்கு. கவர்மெண்ட்டுக்கு வேணா பிடிச்சிருக்கலாம். ஆனா என் கவர்மெண்டே நீதானே என் கண்ணே. பிட்டு, அப்பா வந்திருக்கேன்டா கண்ணா. கதவை திறடா கண்ணா. அப்படி என்னப்பா கோவம்? எவ்வளவு தட்டினாலும் திறக்க மாட்டான். உங்க மேல இருக்கிற பழிய தீத்துக்கிறான். சொல்றத கேளுங்க. சரி, நான் தான் கெட்டவன். 2 பேரும் சேர்ந்தே பழி தீத்துக்குங்க. अरे हाँ, अरे ढीमरा घर लड़का भये और धर मुड़ी पे जाल और जल की मछली जा कहे मुरो जी को उपजो काल। अरे जो नर मछली खाते हैं मुंडी पूछ समेत फिर बैकुंठ ही जाते हैं नाती पूत समेत। अरे ढीमरा की ने मैं के दो जाल, हमरे धासु ने मैं के दो जाल फंस गई। हमरे ढीमरा की के खुल गए भाग फंस गई मोड़ा मोड़ी के खुल गए भाग फंस गई मछली। कहने लगे मोसे पप्पा, कहने लगे मोसे पप्पा, मेरी तो कहने लगे मोसे पप्पा। நம்ம 2 பேருக்கும் சாப்பாடு கட்டி கொடுத்துருவோம். நீ சாப்பிடு, எனக்கு வேண்டாம், போதும். அண்ணா, அம்மா எப்படி இருக்காங்க? ரொம்ப கவலையா இருப்பாங்க. நீ சாப்பிடு. நானும் சிவானி அவங்களுக்கு புரிய வச்சுட்டோம். உன்னை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிருவோன்னு சொல்லியிருக்கோம். அதனால உன்னை எப்படியாவது காப்பாத்திடுவேன்.